ஹாய் கிட்ஸ், கிணற்றில் விழுந்த நரி கதையை இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் நரி ஒன்று தண்ணீர் தாகம் எடுக்க தண்ணீர் குடிக்க குளத்தின் அருகில் சென்றதாம். அது தவறி கிணற்றில் விழுந்து விட்டதாம். விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவார்களா என காத்திருந்துச்சு. ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவில்லை. அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளே தவித்து கொண்டு இருந்துச்சான். 10 நாள் கடந்து போச்சு. அன்னைக்கு அந்த பக்கம் ஒரு ஆடு மேன் கத்திக்கிட்டே வந்துச்சு. உடனே நரி உஷாரானது. இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே வந்து விட வேண்டும் என்று நரி நினைத்து கண்டது. ஆடு அண்ணா, இங்கே வாயே என்று அன்போடு அழைத்தது நரி. கிணற்றில் இருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துச்சு. என்ன நரியாரே, தவறி வீழ்ந்து விட்டீர்களா என்று கேட்டது ஆடு. சேச்சே, நானாவது விழுவதாவது? நான் வேணும் தான் கிணத்துக்குள்ள இறங்கின. இந்த கிணத்துக்குள்ள தண்ணி ரொம்பவும் சுவையா இருக்கு. நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு என்றது நரி. ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை. உடனே கிணற்றுக்குள் குதித்தது. நரியே, இந்த தண்ணி சுவையா ஒண்ணும் இல்லையே. உன்னை நம்பி வந்தேன் பாரு. இப்போது எப்படி வெளியில் போறது என்று கேட்டது ஆடு. முதல்ல உன் மேல ஏறி நான் வெளியே போறேன். அப்புறம் கைய நீட்டுறேன். கைய பிடிச்சுக்கிட்டு நீயும் வெளியே வந்துடு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என்னை சீக்கிரமா காப்பாத்து என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாத்துறது? எதை செஞ்சாலும் விவேகமா புத்திசாலித்தனத்தோட செய்யணும். இப்போவாவது புரிஞ்சுக்க. நான் வரேன்னு சொல்லிவிட்டு நரி கிளம்பியது. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு வருந்தியது. கதை பிடிச்சிருக்கா கிட்ஸ்? எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யோசிக்காம எதையும் செய்யக்கூடாது. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே, பாய்.